Hi guys, this is Sri Appan, CSAT faculty. So UPSC CSAT எக்ஸாமுக்காக நம்ம வந்து CSAT கோர்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் செஷன் 2 ஓகே செஷன் 2ல் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம், டிவிசிபிலிட்டி ரூல், டைஸ் அண்ட் ஆட் ஈவன் கான்செப்ட், இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ செஷன் 2ல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், அடுத்து அதோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, இது எல்லாமே பார்த்துட்டு 2024லேருந்து 23 அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இந்த ரெண்டு டாப்பிக்குமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ டைஸ் அண்ட் ஆட் ஈவன் கான்செப்ட், தென் போர்டு மாஸ். ஓகேவா? தென் போர்டு மாஸ் ரூல். ஓகேவா? இது எல்லாத்தோட கொஸ்டினும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ ஓகேவா? இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டைஸு, ஆட் ஈவன் கான்செப்ட் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன், அதை ஃபாலோ பண்ணலாம். தென் டெலகிராம் சேனலில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட டிஸ்கஷன் ஆர் டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ டைஸில் வந்து என்னென்ன சம்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ டைஸை பொறுத்தவரை நம்மளுக்கு சம் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு 2 டைஸ் இருக்குது, இல்லை ஒரே ஒரு டைஸ் தான் இருக்குது, ஒரு டைஸ் இருக்குது, அதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2க்கு 3 ஆப்போசிட் என்ன வரும், 3க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டைஸு, இது சேம் டைஸோட டிஃப்ரெண்ட் ஃபேஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைஸ் கிடையாது, சேம் டைஸோட டிஃப்ரெண்ட் ஃபேஸ். ஸோ இதில் வந்து 1 2 3 இருக்கும், இதில் வந்து 3 4 5 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 2க்கு ஆப்போசிட் என்ன, இந்த மாதிரி இருக்கும்போது 2க்கு ஆப்போசிட் என்ன, 3க்கு ஆப்போசிட் என்ன, அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ ஜென்ரலி டைஸில் வந்து நம்மளுக்கு 2 மெத்தட் இருக்குப்பா. ஜென்ரலி நம்மளுக்கு டைஸில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, 1 நம்பர் காமன், ஒன்று 1 நம்பர் காமன். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க 2 டைஸில், ஸோ 2 டைஸ் கொடுக்கலாம், 3 டைஸ் கொடுக்கலாம், எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். ஸோ அந்த டைஸில் வந்து உங்களுக்கு என்னது, ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருந்துச்சுன்னா 1 நம்பர் காமன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இல்லை எனக்கு இந்த 2 நம்பர் காமனாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 2 நம்பர்ஸ் காமனாக இருந்துச்சு அப்படின்னா 2 நம்பர் காமன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், இது வந்து இது ஒரு டைஸ் இருக்குது, இது இன்னொரு டைஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 டைஸ் கொடுத்துருக்கேன், 2 டைஸ்க்கும் காமனாக ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், 3 வந்து காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. ஸோ திஸ் சம் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் 1 நம்பர் காமன். ஸோ ஒரு நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 2-3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ ஒரு நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், பிளேஸ் தி காமன் நம்பர், இல்லைனா ஐடென்டிஃபை தி காமன் நம்பர். ஃபஸ்ட்டு அந்த காமன் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட், ரைட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஓகேவா? ஸோ சார் நான் ஆன்டி கிளாக் வைஸில் எழுதும் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ கிளாக் வைஸில் எழுதுனா எல்லாமே கிளாக் வைஸில் எழுதணும், ஆன்டி கிளாக் வைஸில் எழுதுனா எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் எழுதணும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுப்பா, உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரு டைஸ் நம்ம எடுத்துக்கலாம், இதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸ்க்கு நம்ம இன்னொரு டைஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட சைடு 1 2 3 இப்படி இருக்குது, இதோட சைடு 3 4 5 இப்படி இருக்குது. ஸோ சம்மில் வந்து உங்களுக்கு டைஸில் வந்து 1 2 3 4 5 6 இப்படி 6 நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 டைஸையும் பார்க்குறேன், எத்தனை நம்பர் காமனாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. அப்போ திஸ் சம் கம்ஸ் அண்டர் 1 நம்பர் காமன். ஸோ காமன் நம்பர் என்னது, 3. அப்போ 3யை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். தென் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எழுதணும். 3க்கு அப்புறம் என்ன இருக்குது, 2 1. இங்கே என்ன இருக்குது, 3யை ப்ளேஸ் பண்ணியாச்சு. 3க்கு அப்புறம் கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்ன இருக்குது, 4 5. ஃபைனா? ஸோ எல்லா நம்பருமே எழுதிட்டேன். எனக்கு 1 2 6 வரை இருக்கணும்ல, ஆனால் இதில் 1 2 3 4 5 தான் இருக்குது, 6 இல்லை. ஸோ 2 நம்பர் இருக்குல்ல, 3 3ன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒரு நம்பரை கட் பண்ணி நம்ம 6 போட்டுக்கலாம். சார் எதுக்கு கீழே உள்ள 3யை கட் பண்ணிங்க, மேலே உள்ள 3யை கட் பண்ண வேண்டியது அப்படின்னா பிரச்சனை இல்லை, எதுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ 3க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 4, 1க்கு ஆப்போசிட் 5. ஓகேவா? நம்மளுக்கு 1க்கு ஆப்போசிட் 5 வந்துடும், 2க்கு ஆப்போசிட் 4 வந்துடும், 3க்கு ஆப்போசிட் 6 வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதில் எது கேட்டாலுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ சிங்கிள் நம்பர் காமன்னா இந்த மாதிரி தான்ப்பா நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து டபுள் நம்பர் காமன், அதாவது 2 நம்பர் காமனாக இருந்துச்சு அப்படின்னா,
ஸோ ரெண்டாவது மெத்தட் 2 நம்பர் காமன். ஸோ 2 நம்பர் காமனாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிப்பா. என்ன நீங்கள் எழுதணும் அப்படின்னா இஃப் 2 நம்பர் காமன், இஃப் 2 நம்பர் காமன் ரிமைனிங் நம்பர் இஸ், சரியா, ரிமைனிங் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர், ஆப்போசிட் டு ஈச் அதர். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ 2 நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னா தேர்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, ஒரு டைஸ் எடுத்துப்போம். 1 2 3 இப்படி இருக்குது. அடுத்து அனதர் டைஸ் ஒன்று எடுத்துப்போம். சேம் டைஸ் தான், இதோட டிஃப்ரெண்ட் ஃபேஸ். ஓகேவா, ஸோ இதில் 2 3 4 இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் பார்க்குறேன் இந்த இதில் எத்தனை நம்பர் காமனாக இருக்குது, இங்கே 2 3 இருக்குது, இங்கேயும் 2 3 இருக்குது. அப்போ ரிமைனிங் நம்பர் 1 இஸ் ஆப்போசிட் டு 4. இந்த கன்க்ளூஷன். ஸோ ரிமைனிங் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 4 அப்படின்னா இதில் 1 இஸ் ஆப்போசிட் டு 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். சார் இப்போ 2க்கு ஆப்போசிட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து டேட்டா இன்அடிக்குவேட், டேட்டா இன்அடிக்குவேட். ஸோ தகுந்த டேட்டா இல்லைன்னா நீங்கள் வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம், இன்சஃபிஷியன்ட் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஜென்ரலி 2 நம்பர் காமனாக இருந்தால் உங்களுக்கு ரிமைனிங் நம்பரோட ஆப்போசிட் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ 2வோட ஆப்போசிட் என்ன இல்லைனா 3யோட ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் டேட்டா இன்அடிக்குவேட் ஆர் டேட்டா இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த டைஸ் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா சார் அப்படின்னா 2018 கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா, 2018 கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்து 3 சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலி உங்களுக்கு வந்து டைஸ் கொடுத்து சம் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக வரணும் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைஸ் கொடுத்து, ஸோ இதுதான் பிறகு கொஸ்டின், உங்களுக்கு ஒரு டைஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ 3க்கு ஆப்போசிட் என்ன, 3க்கு ஆப்போசிட் இந்த நம்பர் ஸ்டேட்மெண்ட் 1, 4க்கு ஆப்போசிட் இந்த நம்பர் ஸ்டேட்மெண்ட் 2, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சால்வ் பண்ண வைக்கலாம்ப்பா. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறக்கானதான் இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ 2018 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 மொத்தம் 4 டேஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ மொத்தம் 4 டேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, த சிம்பிள் அண்ட் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த கண்டெய்னிங் சிங்கிள் டாட். சரி, இதில் என்னலாம் இருக்குது, சிங்கிள் டாட் இருக்குது, டபுள் டாட் இருக்குது, ட்ரிபிள் டாட் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, ஒரு டேஷு, ஒரு கோடு, ஒரு எக்ஸ், 4 டாட் இருக்கோ இல்லைங்க, 4 டாட் இருக்குது. சரி, அடுத்து 4 டாட் 1 2 3 4, 1 2 3 4, அப்போ ஒரு கோடு, ஒரு எக்ஸு, அப்போது 1 2 3 4 5 6 மொத்தம் 6 இது இருக்குது. ஓகே, அப்போ ஏன்னா இங்கே பாருங்கள் இதில் கோடு என்ன இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, அப்போ எல்லா கோடுமே ஒன்று தான். ஏன்னா மொத்தம் 6 சைடு தானே இருக்குது, எல்லா கோடுமே ஒன்று தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 டைஸ் கொடுக்கல, ஒரு டைஸோட 4 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, இதில் வந்து நான் ஏதாவது ஒரு 2 டைஸ் எடுங்க. நான் ஃபஸ்ட்டு 2 டைஸஸ் சூஸ் பண்ணுறேன். இதில் கோடும் இருக்குது, 2 பாயிண்ட்டும் இருக்குது, கோடும் இருக்குது, 2 பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்குது ஒரு டாட்டுக்கு ஆப்போசிட்டில் 3 டாட். அப்போ ஒரு ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சிங்கிள் டாட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க, 3 டாட். சிங்கிள் டாட்டுக்கு ஆப்போசிட் என்ன வருது, 3 டாட்ஸ் தான் வருது. ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சார் ரிமைனிங் கண்டுபிடிக்கலாமா, தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2ல் எல்லாம் காமனாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், இதில் 2 இருக்குது, ஒரு கோடு இருக்குது, இதில் 3. ஓகே, 2வும் 4ம் எடுங்களேன். ஸோ 2 லைன் 3 டாட், இதில் 2 எக்ஸ் 1 டாட். ஓகேவா, ஸோ எனக்கு இருக்க பாருங்கள், ஒரு டாட் வந்துச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 டாட் தான் இல்லை. ஸோ இதை கட் பண்ணிட்டு இல்லைனா 4 எடுத்துக்கலாம். அப்போது 2க்கு ஆப்போசிட் 4, அந்த கோடுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸு, 3க்கு ஆப்போசிட்டில் 1. ஸோ ஒரே இதில் கூட இப்படி 3 நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் 3க்கு ஆப்போசிட் 1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் 3 கொஸ்டின் கேட்டுதாங்கப்பா. வாட் இஸ் த சிம்பிள் ஃபேஸ் ஆப்போசிட் டு 2 டாட். 2 டாட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன வந்திருக்கோம், நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2 டாட்டுக்கு ஆப்போசிட்டில் 4 டாட் கண்டுபிடிச்சோம். ஆன்சர் இருக்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ இந்த 2 முடிஞ்சா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராஸ்க்கு ஆப்போசிட்டில் என்னது, லைன் தானே பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீ கேட்பாங்களா அப்படின்னா ரொம்ப டவுட் தான். இந்த மாதிரி ஈஸியாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஓகேவா, அதே மாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் படி எப்படி மேபி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 1 2 இஸ் ஆப்போசிட் டு 4, ஸ்டேட்மெண்ட் 2 3 இஸ் ஆப்போசிட் டு 1. ஸோ which of the following is correct, 1 only, 2 only, 1 2 3 இந்த ஃபார்மெட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இதை தாண்டி கேட்கணும் அப்படின்னா அட்ஜசன் கேட்கலாம். ஸோ நீங்கள் இப்போ சொல்லலாம் சார் 2க்கு ஆப்போசிட் 4. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், 2க்கு அட்ஜசன் என்ன நம்பர்னு கேட்டால் அதர் தென் 4 ஆல் ஆர் அட்ஜசன்ப்பா.
ஸோ ஆப்போசிட் சைடில் இது வந்து டைஸ் ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிற நம்பரை தவிர்த்து மீதி இருக்க 4 நம்பருமே என்னது தான் அட்ஜசன்ட் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த மாதிரி கேட்டாலுமே நம்ம டைஸ்லேருந்து வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணவே கூடாதுப்பா. ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து என்னது ஆட் ஈவன் கான்செப்ட் அண்ட் போர்டு மாஸ், இந்த ரெண்டும் பார்த்துலாம் சரியா. ஸோ ஆட் ஈவன் கான்செப்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சில பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஸோ ஆட் ஈவன் கான்செப்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சில பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆடு நம்பரையும் கூட்டினா என்ன வரும். ஃபஸ்ட்டு ஆடு பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் சரியா. ஒரு ஆடு நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பர் கிடைக்கும் சரியா. ஈவன் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 1 = 2, 3 + 5 = 8. அப்போ ஒரு ஆடு நம்பரை கூட்ட என்ன கிடைக்குது, எனக்கு ஈவன் நம்பர் கிடைக்குது. சரி, ரெண்டாவது ஒரு ஆடு நம்பரை நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ இதுவும் என்ன தான் கிடைக்கும், ஈவன் தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எந்த இது தெரியும், இது படித்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா. பட் என்ன அப்படின்னா, இதை ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடு நம்பர் வந்து 5, இன்னொரு ஆடு நம்பர் 3, டிஃப்ரென்ஸ் பண்ணால் எனக்கு 2 தான் வருது. ஸோ இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம டேலி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா. சரி, அடுத்து நம்ம என்ன பார்த்துடலாம், ஒரு ஆடு நம்பரையும் இன்னொரு ஆடு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், உங்களுக்கு கண்டிப்பாக ஆடு தான் கிடைக்கும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 3 × 5 = 15, 7 × 11 = 77. ஸோ ஆட் இன்ட் ஆட் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஆட், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் ஃபோர்த்து, ஒரு ஆடு நம்பரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆடு நம்பர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 77 / 11 gives என்ன 7. அடுத்து 15 / 5 gives 3. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ஆடு நம்பரை டிவைட் பண்ணால் ஆடு நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம மொத்தம் 4 இது சொல்லியிருக்கேன் இல்லையா, 4 இதையும் கன்சால்டேட் பண்ணிடுவோமா. 4 இதையும் மொத்தமாக கன்சால்டேட் பண்ணால் ஸோ ஆடு ப்ளஸ் ஆடு உங்களுக்கு ஈவன் கிடைக்கும், ஆடு இன்டு ஆடு உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆடு கிடைக்கும், ஆடு டிவிஷன் பை ஆடு = ஆடு கிடைக்கும், ஆடு மைனஸ் ஆடு வந்து என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஈவன் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஈவன் கிடைக்கும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணால் உங்களுக்கு ஆடு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் நம்பர் வச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஈவன் ஒரு ஈவன் நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பர் தான் கிடைக்கும் கரெக்டாக. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 4 = 6. அடுத்து ரெண்டாவது, ஒரு ஈவன் நம்பரை மைனஸ் பண்ண கிடைக்கும், அப்படியே பண்ணுவோம். 4 - 2 = 2 தான் கிடைக்குது. இட் இஸ் ஈவன் நம்பர். தென் ஒரு ஈவன் நம்பரையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 4 = 8. தென் ஃபைனலி ஒரு ஈவன் நம்பரால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஈவன் கிடைக்கலாம், இல்லைனா ஆடு கிடைக்கலாம். எப்படி சார் ஒரு ஆடு நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 / 10 gives 2. என்ன கிடைச்சது, இது ஒரு ஈவன் நம்பர், உங்களுக்கு கிடைச்சது என்னது, ஈவன் நம்பர் கரெக்டாக. அப்போ இது கரெக்டு. அப்போது ஓகே 18 / 6 என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ 18 அப்படிங்கிறது என்னது, ஒரு ஈவன் நம்பர், 6 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர், பட் வி காட் ஆட் நம்பர். ஸோ இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு ஈவன் நம்பரையும் அடிஷன் பண்ணுவோம். ஈவன் + ஈவன் gives ஈவன், ஈவன் மைனஸ் ஈவன் gives ஈவன், ஈவன் இன்ட்டு ஈவன் gives ஈவன், ஈவன் டிவிஷன் ஈவன் gives ஈவன் ஆர் ஆட். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இப்படியும் பார்த்து வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நம்பர் வச்சு செக் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகே. தென் அடுத்து இப்போ ஆடு ஈவனையும் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோம் ஓகேவா. ஆடு ஈவனையும் கம்பைன் பண்ணுவோம். ஒரு ஆடையும் ஒரு ஈவனையும் கூட்டினா என்ன கிடைக்கும், ஒரு ஆடு ப்ளஸ் ஈவன் gives என்ன கிடைக்கும், ஆடு தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 4 gives 7 கரெக்டாக. ஸோ நீங்கள் எந்த நம்பர் மாற்றி பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்க போகுது. அடுத்து ரெண்டாவது, இதே மாற்றி போட்டாலும் அந்த ஒரு ஈவன் ப்ளஸ் ஆடு போட்டாலும் அதுதான். ஸோ அதனால் அது இஷ்யூ இல்லை. அடுத்து டிவிஷன், ஒரு ஆடில் ஒரு ஈவனை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுலேயும் உங்களுக்கு ஆடு தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், 7 - 4 gives 3. இது வேறு ஏதாவது நம்பர் போட்டிங்களா, 8 - 3 = 5. ஸோ ஒரு ஆடு நம்பரில் ஒரு ஈவன் நம்பரை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு
ஆடு நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ்ஸு பார்த்தாச்சு, மைனஸ் பார்த்தாச்சு. கரெக்டாக? சரி, ஒரு ஆடு நம்பரையும் ஈவன் நம்பரையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஆடு, ஏன்னா ஒரு ஈவன் அப்படின்னா ஒரு 2, எனி நம்பர் ஹாவ் அட்லீஸ்ட் 1 2, இட் இஸ் ஈவன் நம்பர். கரெக்டாக? ஸோ ஒரு ஆடு நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் பெருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 × 2 = 6. வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? 7 × 4 = 28. ஸோ ஒரு ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் கூட என்ன தான் கிடைக்கும்? உங்களுக்கு ஈவன் தான் கிடைக்கும். ஸோ ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறது தான் ஃபைனல். ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஆடு நம்பரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஆடு நம்பரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10. ஓகே, 10 / 5. ஓகேவா? உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு ஈவன் நம்பரை ஒரு ஆடு நம்பரால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஆல்வேஸ் ஈவன் தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலி லாஸ்ட்டாக ஒன்றுப்பா. ஸோ ஒரு ஆடு நம்பரை ஒரு ஈவன் நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. நாட் டிவிசிபிள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா சும்மா காட்டிட்டு போகிறதுக்கு இல்லை. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா இதை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸில் கேட்பாங்க. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இஃப் எனி ஆட் நம்பர் டிவிசிபிள் பை எனி ஈவன் நம்பர் டிவிசிபிள் பை ஆட் நம்பர், இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஈவன் நம்பர், ஆர் இட் மே பி ஈவன் நம்பர் ஆட் நம்பர். இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்க தெரியணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃபேக்ட் மாதிரி எந்த புக்லேயும் படிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளது நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆட் ஈவன் கம்பேரிஷன்லாம் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். ஒரு ஆடு நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு ஆடு தான் கிடைக்க போகுது. ஒரு ஆடு நம்பரையும் ஈவன் நம்பரையும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் ஆடு தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஒரு ஆடு நம்பரையும் ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ஈவன் கிடைக்க போகுது. ஒரு ஈவன் நம்பரை ஆடு நம்பரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஈவன் கிடைக்கும். ஒரு ஆடு நம்பரை ஈவன் நம்பரால் டிவைட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் டோட்டலாக ஆட் ஈவன் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போன வருஷமே 2024லேயே ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம்ப்பா. ஓகேவா? அரௌண்ட் 4 கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் இன்னொன்று எழுத வேண்டியது என்ன அப்படின்னா போர்டு மாஸ் ரூல். ஓகேவா? அது நான் அந்த சம் வரும்போது சொல்லித்தரட்டுமா? போர்டு மாஸ் ரூல் அந்த சம் ஒன்று வரும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள். போர்டு மாஸ்னால் BODMAS போர்டு மாஸ். கரெக்டாக? ஸோ போர்டு மாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னது? ப்ராக்கெட்டு. இது வந்து என்னது? ஆஃப்னா நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? 3 ஆஃப் 4 அப்படின்னு போடலாம். அந்த மாதிரி போடுறது. ஸோ ஆஃப்னா நத்திங் போட்டு மல்டிப்ளிகேஷன் தான். பட் ஆஃபுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து டிவிஷன் பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த வரிசையில் தான் ஃபாலோ பண்ணணும். இதை மாற்றி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ ப்ராக்கெட் நான் எப்படி ப்ராக்கெட் போடுவாங்கள்ல, ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு பண்ணணும், ஆஃப் 2ஆக பண்ணணும், டிவிஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ நம்மளுக்கு போர்டு மாஸ்லாம் போகாது, மேக்ஸிமம் டி மாஸ்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதுலேயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபைன். சரி, இதில் இருக்கட்டுமா? அதை அழிச்சு விட்டுலாம். சரியா? ஸோ இந்த சம் பாருங்கள், 2024 கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? 2025 லாஸ்ட் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ஆட் ஈவன் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ PQRS ஒரு 4 நம்பர், டிஸ்டிங் பாசிட்டிவ் நம்பர். அப்போ 4 டிஃப்ரெண்ட் நம்பர். P, Q வந்து என்னது? ஆட். R and S என்னது? ஈவன். ஸோ இதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 2020 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதில் தெளிவாக எப்படி கொடுக்கல. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி. ஸோ P மைனஸ் R² போட்டிருக்காங்க, Qவும் Sவும் போட்டிருக்காங்க. S வந்து நம்மளுக்கு என்னது? S வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ எந்த நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஈவன் நம்பர் தானே கிடைக்கும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னது? கரெக்டு. ஓகேவா? சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதில் Q மைனஸ் S இருக்குது, Q² இருக்குது, இங்கே என்ன இருக்குது? S இருக்குது. S என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே S என்னது? S வந்து ஒரு ஈவன். S ஒரு மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சு. ஸோ Q மைனஸ் S கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, Q² கொடுத்தாலும் கவலை இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் S என்னதில் வந்துச்சு? ஒரு மல்டிப்ளிகேஷனில் வந்துடுச்சு. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஓகேவா? ஸோ 1 2 கரெக்ட் வருது அப்படின்னா ஆன்சர் எனக்கு என்னவாக இருக்கும்? எனக்கு ஆப்ஷன் ஏவாக இருக்கும், இல்லைனா டியாக இருக்கும். சரி, மூணாவது பார்க்குறேன். Q ப்ளஸ் R² கொடுத்துருக்காங்க, இங்கே P ப்ளஸ் S கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. Q வந்து என்னது? ஒரு ஆட் நம்பர். R என்னது? ஒரு ஈவன் நம்பர்.
ஒரு ஆடு நம்பரையும் ஈவன் நம்பரையும் பெருக்குனா அவங்க கூட்டினா அவங்களுக்கு என்ன வரும்? ஸோ ஒரு ஆடு நம்பருக்கு ஒரு 1 வச்சுக்கிறேன், ஈவன் நம்பருக்கு 2 வச்சுக்கிறேன். கூட்டினா என்ன தான் வரும் எனக்கு? என்ன வருது? ஆடு நம்பர் தான் எனக்கு வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா? ஓகேவா? ஒரு ஆடு நம்பரையும் ஈவன் நம்பரையும் கூட்டினா என்ன வரும்? ஆடு தான் வரும். அடுத்து ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆடு ஸ்கொயர், ஒரு ஆடு நம்பரையும் பெருக்குனா தான் ஆடு ஸ்கொயர். ஸோ ஆடு இன்ட்டு ஆடு உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஆடு தான் கிடைக்கும். ஸோ இதில் உனக்கு ஆடு தான் கிடைக்கும். இன்ட்டு பி ப்ளஸ் எஸ். பி அப்படின்னா ஆடு, எஸ்னா ஈவன். அப்போ ஆடு ப்ளஸ் ஈவன் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆடு தான் சொல்லியிருக்கோம்ல. அப்போ இதுவும் எனக்கு என்ன தான் கிடைக்கும்? ஒரு ஆடு தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஆடு நம்பரையும் பெருக்கினா என்ன தான் கிடைக்கும்? ஆடு நம்பர் தான் கிடைக்கும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலா படிக்க வேண்டாம், எதுவுமே படிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஆடு நம்பரையும் கூட்டினா என்ன வரும், பெருக்குனா என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துருந்தாலே போதும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் 2024 உள்ள கொஸ்டின் தான். சரியா? இந்த எக்ஸ்பிரஷன் 5 ஸ்டார் 5 போட்டிருக்காங்க, அடுத்து ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, 4 போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, 3 போட்டிருக்காங்க, ஸ்டார் போட்டிருக்காங்க, 2 போட்டிருக்காங்க, ஸ்டார் போட்டிருக்காங்க, 1 போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார் இஸ் சூசன் ஃப்ரம் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு. ஓகேவா? இந்த 3 தான் யூஸ் பண்ணணும், டிவிஷன் இதில் இல்லை. ஈச் அட்மோஸ்ட் 2 டைம்ஸ். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணலாம், எதுனாலும் சரி. மொத்தமே 3 தான் இருக்குது, 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட்டு non-negative value of the expression? ஸோ non-negative வேல்யூ அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதை பாசிட்டிவ் வேல்யூனே கொடுத்துக்கலாம்ல. non-negative அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ, இதை நீங்கள் வந்து பாசிட்டிவ் வேல்யூனே கொடுத்துருக்கலாம். அப்போ non-negative கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ -1 -2 வரக்கூடாது. அப்போ ஆன்சர் 0 1 2 இதில் வரலாம். சரியா? ஸோ non-negativeனால 0லேருந்து வரும் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரி, ஸோ இதில் நான் வந்து மேக்ஸிமம் என்னால் 0 வரை குறைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 5 4 3 2. அப்போ 5 2 கூட்டினா 7 வருது, இங்கே 7 வருது. ஓகே, அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு ப்ளஸ். இந்த 1க்கு நான் வரேன். ஓகேவா? ஸோ இந்த 2ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7. இதை கூட்டும்போது 7. அப்போது இதை வந்து கரெக்டாக டேலி பண்ணால் எனக்கு 0 வந்துடும். அப்போ இதில் நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ இல்லை ப்ளஸ் போட்டால் எனக்கு 1 எக்ஸ்ட்ரா வரும், ஆன்சர் 1 வந்துடலாம். மைனஸ் போட்டால் 3 டைம் போடக்கூடாது, அப்போ நான் இன்ட்டு தான் போடணும். அப்போ நான் இதில் இன்ட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். இங்கே வந்து என்ன வந்துடும்? எனக்கு 2 வந்துடும். ஸோ 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7, 7 - 7 0. ஸோ ஆன்சர் 0. இப்போ இந்த செம்முக்கு ஏதாவது நம்ம ஃபார்முலா படித்தோமா? ஒன்றுமே தேவையில்லை. இந்த சைனை போட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் 2024 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். அப்போ ஓகேவா? ப்ராப்பராக போர்டு மாதம் யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி உள்ள கொஸ்டின். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 10 10, அடுத்து 30 100 50 25 இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்னால் நம்மளுக்கு என்னது? மைனஸ். ஓகேவா? ப்ளஸ்னால் நம்ம என்ன போடணும்? மைனஸ் போடணும். அடுத்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ்னால் இன்ட்டு போடணும். அடுத்து இன்ட்டு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு அப்படின்னா டிவிஷன் பண்ணணும். அடுத்து டிவிஷன் கொடுத்துருக்காங்க, டிவிஷன் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஸோ நம்ம போர்டு மாஸ் ஆல்ரெடி சொன்னால் இதில் வந்து டி மாஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிவிஷன், இதையும் கட் பண்ணிக்கலாம், ஆன்சர் 2. அடுத்து மல்டிப்ளிகேஷன், இதையும் பெருக்கலாம், ஆன்சர் 60. ஸோ மைனஸ் போட்டுட்டு இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 25 இருக்குது. அடுத்து அடிஷன், இதை கூட்டினா என்ன வரும்? 35. 35 - 60 = மைனஸில் ஆன்சர் வரும் -25. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஈஸியான கொஸ்டினில் இந்த கொஸ்டின்லாம் நம்ம தேடி அட்டன் பண்ணோம். பட் இந்த கொஸ்டினை பாருங்களேன், கொஸ்டின் நம்பர் 75. ஓகேவா? ஏ செட்டில் கொஸ்டின் நம்பர் 75. ஸோ ஏ செட் யாருக்கா வந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை லாஸ்ட் டைமில் தான் பார்த்துருப்பாங்க, மேபி பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் ஒவ்வொரு பேஜாக தேடி நம்மளுக்கு தேவையான ஈஸியான கொஸ்டினை நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ P + C டிவைடட் பை P - C கேன் பி ஈவன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக இஸ் ஈவன் அப்படின்னு கொடுக்குறதுக்கும் கேன் பி ஈவன் கொடுக்குறதுக்கும் ஆல்வேஸ் ஈவன் கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஜென்ரலி கொடுத்தாங்கன்னா சரி, ஓகே. ஸோ கேன் பி அப்படின்னு கொடுத்தா மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கேன் பின்னு கொடுத்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். பட் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ P + C, P அப்படின்னா என்னது? ஒரு ப்ரைம் நம்பர், C அப்படின்னா காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு ப்ரைம் நம்பர் சொல்லுங்கள், 3. காம்போசிட் நம்பர் சொல்லுங்கள், 9. டிவைடட் பை அதே P போடுவோமா? என்ன போடலாம்? 3 -
9 சீக்வல் என்ன வரும், கீழே வந்து 6 வரும், மேலே 9 10 12. அப்போ 6/2 சீக்வல் டு 6/12/6 ஈக்குவல் டு 2. என்ன மைனஸ் வருதா, எனக்கு பரவாயில்ல. ஆனால் ஈவன் வருதுல்ல, எஸ் ஈவன் வந்துடுச்சு. ரெண்டாவது 2p + c கேன் பி ஆட். சரி செக் பண்ணிப்போமா. 2 ப்ரைம் நம்பர் ப்ளஸ் காம்போசிட் நம்பர், இதை கூட்ட என்ன வருது 9 + 6 சீக்வல் டு என்ன வருது 15. எஸ் ஆட் நம்பர் வந்துடுச்சு, எஸ் ஆட் நம்பர் வந்துடுச்சு. அப்போ எஸ் கரெக்ட். தென் P and C கேன் பி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி ஆடு வரும், ஒரு ப்ரைம் நம்பர் என்னது 2 போடுவோமா, காம்போசிட் நம்பர் என்னது 4 போடுவோமா, பெருக்குனா என்ன வருது 8 வருது. அச்சோ 8 வருது அப்படின்னா இது தப்பு இல்லை. எஸ் இதில் தான் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன அப்படின்னா P into C கேன் பி ஆட் தான் கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் ஆட் கொடுக்கல. ஓகேவா. சரி ப்ரைம் நம்பரில் ஒரு ஆட் நம்பருக்கு எனக்கு எப்போ ஒரு 2 நம்பர் பிறகுனா ஆட் வரணும் அப்படின்னா ஆட் இன்ட்டு ஆட் ஈக்குவல் டு ஆட். கரெக்டாக. ஸோ இதான் எனக்கு தெரியும். அப்போ ஒரு ஆட் நம்பர் ப்ரைம் நம்பரில் ஆட் நம்பர் இருக்கா, இருக்குது 3 இருக்குது. அடுத்து காம்போசிட் நம்பரில் ஆட் நம்பர் இருக்கா, எனக்கு என்ன இருக்குது 9 இருக்குது. 9 3s are 27. எனக்கு என்ன வந்திருக்கு ஆட் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பர் அப்ளை பண்ணியே பார்த்து இதை ஆன்சர் பண்ணலாம். இது 2023 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது 2022 கேட்டது. ஓகேவா. சிம்பிளாக பாருங்களேன் எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க. பி அப்படின்னா என்னது ப்ரைம் நம்பர், கியூ அப்படின்னா காம்போசிட் நம்பர். கன்சிக்யூட்டிவ் பார்த்தீங்களா, இதுவும் ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் கேட்டிருக்காங்க, இதுவும் ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர். இது 23 கேட்டிருக்காங்க, இது 22 கேட்டிருக்காங்க. ஓகேவா. P into Q கேன் பி ஆட் நம்பர். இதுலேயும் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, கேன் பி இருந்தால் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஆன்சர் டி நான் டைரெக்டாகவே மார்க் பண்ணிடலாம். பட் அப்படி பண்ணக்கூடாது, ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆட் இன்ட்டு ஆட் தான் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ ப்ரைம் நம்பரில் ஆட் நம்பர் இருக்குது, காம்போசிட் நம்பரில் என்ன இருக்குது ஆட் நம்பர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆட் நம்பர் வைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து Q/P ஒரு காம்போசிட் நம்பர் டிவைட் பை ஒரு ப்ரைம் நம்பர் சீக்வல் டு ப்ரைம் நம்பர் வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ 9 ஒரு காம்போசிட் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது, ஒரு ப்ரைம் நம்பர். எஸ் வருது, ஆன்சர் கரெக்டு. அடுத்து P + Q கேன் பி ப்ரைம் நம்பர். ஒரு 2 நம்பரை கூட்டினா ப்ரைம் நம்பர் வரும். அதாவது ஒரு ப்ரைம் நம்பரையும் ஒரு காம்போசிட் நம்பரையும் கூட்டினா எனக்கு ஒரு ப்ரைம் நம்பர் வருமானு கேட்டால் செக் பண்ணி பார்ப்போமா. ஒரு காம்போசிட் நம்பர் எங்கே போகிறது, 6 காம்போசிட் நம்பரு, 5 வந்து ப்ரைம் நம்பரு, 2 கூட்டினா 11 கிடைக்குது, 11 வந்து ப்ரைம் நம்பர். எஸ். அப்போ சார் இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கா, இல்லை நிறைய நம்பர் இருக்கானா, எனக்கு ஒரு நம்பர் இருந்தாலே போதும்ப்பா. இங்கே கேன் பி தானே கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்துடுச்சு. அப்போது 1 கரெக்டு, 2 கரெக்டு, 3 கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்டாக வந்துச்சா. ஸோ மோஸ்ட்லி கேன் பி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து யூபிஎஸ்சி அப்படி நம்ப முடியாது, அப்படியே ஃப்ளூக்கில் போடவும் கூடாது. ஸோ ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு தான் போடணும். ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு இது ஒரு ஈஸியான கொஸ்டின்ப்பா. சரி இந்த ஆறுங்கிறது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஆறுன்னு வச்சுக்கலாம். ஆர் 1R 5R RR அடுத்து என்ன இருக்குது R1 gives 1RR. சரி இப்போ இந்த சம்மில் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆர், ஆரோட வேல்யூ எனக்கு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதை நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு சால்வ் பண்ண வேணுங்கிறது அவசியமே கிடையாது. எனக்கு சாய்ஸில் இருந்தே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 2 கொடுத்துருக்காங்க, இது 2 போட்டால் 2 4 6 8 8 + 1 9. எனக்கு இங்கே 6 கொடுத்துருக்காங்கன்னா இங்கேயே எனக்கு என்ன தான் வரணும், சேம் நம்பர் தான் வரணும். அப்போ 2 போட்டு பார்க்குறேன், எனக்கு இங்கே 9 வருது. அப்போ 2 வந்து தப்பு. அவ்வளோதான். அந்த மாதிரி செக் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம்ப்பா. நீங்கள் வேறு எதுவும் பெருசாக நீங்கள் டிஃபிகல்ட்டில் யோசிக்கவே செய்யுங்க. சரி 3 கொடுத்துருக்காங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ இதில் 3 கொடுத்துருக்காங்களா, 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12 12 + 1 13 3 வந்துடுச்சு. 13க்கு 3னா மீதி 1 இருக்குது, இங்கேயும் 3 3 தான். 1 3 3 2 6 7 8 9 10 13. அப்போ 3க்கு வந்து டேலி ஆகிடுச்சு. மோஸ்ட்லி 3 தான் ஆன்சராக இருக்கும். வேறு எதுக்கு செக் பண்ணி பார்ப்போமா. 1 நாள் 4 2 நாள் 8 3 நாள் 12 4 நாள் 16 16 1 17 4 வரல, 5 10 15 20 21 5 வரல. அப்போ 3 மட்டும் தான்ப்பா ஆன்சரு. ஸோ இப்படி போடுறது தான் ஈஸியாக போடுற மாதிரி. அது இல்லாமல் வேறு மெத்தட் இருக்குது. இப்போ ஆர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 1R வந்து 10 + x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாக போட்டு பண்ணுறதுக்கு அந்த சம் பண்ணாமே விட்டுடலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை பண்ண வேண்டியது சாய்ஸ்லேருந்து ஜஸ்ட் அந்த 6க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி கீழே வர்றது ஒழுங்காக வருதான்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே இது வந்து 2020 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின்.
சரி, ஆட் ஈவன் கான்செப்ட் 20ல் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஹவ் many odd numbers are, பாருங்கள் நல்லா பாருங்கள், how many odd numbers are followed by odd number in the above sequence. அப்போ ஒரு ஆட் நம்பருக்கு அடுத்து ஒரு ஆட் நம்பர் அந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 5 1 ஆட் நம்பருக்கு அடுத்து ஆட் நம்பர், 7 3 ஆட் நம்பருக்கு அடுத்து ஆட் நம்பர், 3 9 ஆடுக்கு அடுத்து ஆடு, 5 7 ஆடுக்கு அடுத்து ஆடு, 1 5 ஆடுக்கு அடுத்து ஆடு வந்திருக்கு. வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது இதுலையாவது 3 1 ஆடுக்கு அடுத்து ஆடு. ஸோ 5 1 ஆட், 7 3 ஆட், 3 9 ஆட், 5 7 ஆட், அடுத்து வந்து 3 1 ஆட், 1 5 ஆட். இங்கெல்லாம் வேறு என்னதான் இருக்குது? 3 6 2 வேறு எதுவுமே இல்லை. ஸோ 3 6 6 கூட போட்டுக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இவ்வளோ தான்ப்பா. இது யூபிஎஸ்சி 2020ல் கேட்டிருக்காங்க. பாருங்களேன், ஒரு ஆட் நம்பர் ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்கப்பா. சரியா? ஃபைன். அடுத்து 2019ல் கேட்ட ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். சரியா? ஸோ இதுவும் பாருங்களேன், ஆட் ஈவன் தான். சரியா? ஸோ ஆடு, ப்ரைம் நம்பரு, இண்டிஜரு, இதை வச்சு தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இது வந்து நான் டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுவும் இதில் இஸ் பி இன்ட்டு கியூ அண்ட் ஆட் இண்டிஜர். அப்போ பி அப்படிங்கிறது என்னது? எனக்கு ஒரு இது இருக்குது, கியூ அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்குனா எனக்கு என்ன வரணும்? ஆட் இண்டிஜர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பிக்யூன்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலை. அப்போது 2 நம்பர், ஏதோ 2 நம்பரை பெருக்குனா ஆட் நம்பர் வருமா அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ எஸ் வச்சு கேட்டனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எஸ்ஸுங்கிற பதில் வரலாம், நோங்கிற பதில் வரலாம். 2ல் எது வந்தாலுமே கரெக்டு தான். ஆனால் 2ல் ஏதாவது ஒரு பதில் தான் வரணும். ஃபைனா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கொஸ்டினோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து கண்டுபிடிக்கணும், 2லேருந்து கண்டுபிடிக்கணும். 2லேருந்து கண்டுபிடிக்கலாமா, இல்லை தனித்தனியாக கண்டுபிடிக்கலாமா, 2ஐயும் சேர்த்து கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் P and Q both are prime numbers. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ P and Q both are prime numbers. ஃபைன், ஓகே. அப்போது Pயும் ப்ரைம் நம்பர், Qவும் ப்ரைம் நம்பர், 2ஐயும் பெருக்குனா எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். P ஒரு ப்ரைம் நம்பர் 2, Q ஒரு ப்ரைம் நம்பர் 3, பெருக்குனா என்ன வருது? 6 வருது. இப்போ இது ஆடா ஈவனா, எஸ்ஸா நோவா? இது வந்து ஈவன், அப்போ ஆடு இல்லை. அப்போ எனக்கு நோ அப்படிங்கிற பதில் இதுக்கு வந்துடுச்சு. சரி, ரெண்டாவது வேறு சாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்போம். P Q ரெண்டும் ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ Pங்கிற ப்ரைம் நம்பர் 3, Qங்கிற ப்ரைம் நம்பர் 5. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்குது. இப்போ வந்து ஆடா இல்லையா? எஸ், இது வந்து ஆடு. அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எனக்கு எஸ்ஸுங்கிற பதிலும் வருது, நோ அப்படிங்கிற பதிலும் வருது. ஓகேவா? அப்போ எனக்கு எஸ்ஆர் நோ அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியல. ஓகேவா? தென் ரெண்டாவது, P + Q இஸ் அன் ஆட் இண்டிஜர். அப்போது ஒரு ஆடு நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் கூட்டினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆடு கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 3 5 + 4. ஓகேவா? ஒரு ஆட் நம்பர் ப்ளஸ் ஒரு ஈவன் நம்பர், 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 9 கிடைக்கும். வேறு நம்பரை மாற்றி பாருங்கள். ஒரு ஆட் நம்பர் 3, ஈவன் நம்பர் 6, 2ஐயும் கூட்டினா உங்களுக்கு 9 தான் கிடைக்கும். 9 கிடைக்கிறது முக்கியம் இல்லை, பட் ஆட் நம்பர் கிடைக்குங்கிறது தான் முக்கியம். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்கான்? P + Q இஸ் அன் ஆட் இண்டிஜர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் ஆடாக இருக்கணும், ஒரு நம்பர் ஈவனாக இருக்கணும். சரியா? சரி, இப்போ ஒரு ஆடு நம்பர் இதான் P, ஆடு நம்பருங்கிறது P, ஈவன் நம்பர் அப்படிங்கிறது Q. இதை பெருக்குனா என்ன தான் உங்களுக்கு கிடைக்கும்? ஈவன் தான் கிடைக்கும். ஈவன் ஆல்வேஸ். ஓகேவா? எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆல்வேஸ் வி கெட் ஈவன் நம்பர். ஸோ PQ வந்து ஆடான்னு கேட்குறான். இல்லை, நோ ஈவன் நம்பர். இதில் எஸ்ஸுங்கிற பாசிபிலிட்டியே வராது. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனில் வி ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும் ஐ கெட் தி ஆன்சர் நோ. சரியா? ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு எஸ்ஸும் கிடச்சிது, நோவும் கிடச்சிது. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நோவே எனக்கு வந்துடுச்சு, எஸ்ஸுங்கிறது வரல. அப்போது குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, எனக்கு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லலை, ஆடா ஈவனாக மட்டும் தான் கொஸ்டின். ஸோ எனக்கு ஈவன் தான் வருது சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எஸ், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா? ஓகே, தென் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? சரி, டாலர் மீன்ஸ் டிவிஷன். ஓகே, அது போர்டு மாஸ் தான்ப்பா. சரியா? போர்டு மாஸில் உங்களுக்கு எப்போ கேட்டது? 2019ல் கேட்டிருக்காங்க. இப்போ 2024ல் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்களா கேட்டிருக்காங்க. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு கேட்குறாங்களா? அப்போ 2020ல் கேட்பாங்களா? தெரியாதுப்பா, அடுத்த வருஷமே கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 10 5 1
5 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஷ் போட்டிருக்காங்க. ஆஷ் மீன்ஸ் மைனஸ், வெரி குட். அப்போ நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். அடுத்து அட்டு கொடுத்துருக்காங்க. அட்டு அப்படின்னா என்னது? அட்டு மீன்ஸ் மல்டிப்ளைடு, ஓகே வெரி குட். அடுத்து டாலர் கொடுத்துருக்காங்க. டாலர் மீன்ஸ் டிவைடர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபைன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். 10 - 5 இன்ட்டு 1/5 டிவைட் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும், கரெக்டாக? அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இதில் மல்டிப்ளைல டிவிஷன் தான் வருது, ஸோ அதை கட் பண்ணியாச்சு. அப்போது 10 - 1 = 9, ஆப்ஷன் டி. 10 - 1 = 9, ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பார்ட் 1ல், ஸோ கிளாஸ் 2 நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. பார்ட் 1ல் நம்ம ப்ரைம் நம்பர்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்னால் என்ன, அதோட அடுத்து வந்து ஹோல் நம்பர்னால் என்ன, இது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டிஜர்னால் என்ன, ரியல் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம். டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம பார்த்துட்டோம். அதை வச்சு பிவைக்யூஸ், இந்த 2 இதில் உள்ள பிவைக்யூஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? டைஸ் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஆட் ஈவன் கான்செப்ட். ஸோ இதில் பிவைக்யூ 2024 எப்படி கேட்டாங்க, 2020, 23, 2019 எல்லா கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, யூனிட் டிஜிட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் 3 நம்மளோடது என்னது? யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. லாஸ்ட் இயரே அதில் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 2 கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ செகண்ட் வீடியோ பார்ட் 1 and 2 போட்டிருக்கேன். தேர்ட் கிளாஸ் வி ஹேவ் யூனிட் டிஜிட். ஓகே, ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் அதில் கொடுக்குறேன். சரியா? ஸோ அண்டு இதோட நம்ம பிவைக்யூ பார்க்குறோம் இல்லையா, இந்த பிவைக்யூ பார்த்து நம்ம சால்வ் பண்ண பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேக் யூஸ் ஆஃப் திட். ஓகே, ஸோ நம்ம ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் பேஜில் கூட நம்மளை ஃபாலோ பண்ணலாம். ஐயப்பன் சார் ஆப்டிடியூட். ஓகேவா, தேங்க்யூ கைஸ், ஆல் த பெஸ்ட். வில் மீட் யூ இன் த யூனிட் டிஜிட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ்.